வெல்கம் டு எம்எஸ்ஐடி பார்க்குங்க. இன்றைக்கி எப்படி ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணலான்றதை பார்க்கலாங்க. ஸோ பேசிக்காக ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராடக்ட் என்ன கேட்டகரி, என்ன பிராண்டு, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்றத பேசிக்காக எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கலர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே செட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நான் இப்போதைக்கு ப்ரீ பிளான்ட்டாக நிலம் எடுத்து வச்சுருக்குறேங்க பார்த்தீங்கன்னா. ஸோ கேட்டகரி எனக்கு இப்போதைக்கு நான் சோனி டிவி ஆட் பண்ண போகிறேங்க. சோனி டிவியில் பிராண்டு சோனிங்க, ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன சைஸில் இருக்குது அந்த பிராண்ட் அப்படின்றத நான் சொல்லிடுங்க. 43 இன்ச்சு, 50 இன்ச்சு, 55, 65 இன்ச்சில் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுங்க. அதோட டைட்டில் ப்ராப்பராக எடுத்து வச்சுருங்க. ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், யூசர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டுங்க. டிஸ்கிரிப்ஷனும் எடுத்து வச்சுட்டுங்க. அது கீழே ஹைலைட்ஸும் எடுத்து வச்சுருங்க. இது போக இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தாலுமே அதையும் நான் இங்கே செட் பண்ணி வச்சுட்டேங்க. ஸ்பெசிஃபிகேஷன் இதை ஷீட்டில் தாங்க போட்டுக்கணும், அப்படின்னா ப்ராப்பராக செட் ஆகுங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ஜென்ரலாக என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறதுங்க. வீடியோ ஃபீச்சர்ஸ், ஆடியோ ஃபீச்சர்ஸ், என்னென்ன டைப்ஸோ உங்களுக்கு ஹெட்டிங் தேவைப்படுதோ அந்த ஹெட்டிங் கீழே நீங்கள் கொடுத்துக்கலாங்க. ஸோ நான் ப்ரீ பிளான்ட்டாக எல்லாமே எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஓகே, இப்போ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டகரி, பிராண்ட், ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே முன்னாடி செட் பண்ணிடுங்க. இப்போ நான் கேட்டகரி போகிறேங்க. கேட்டகரியில் நியூ கேட்டகரி நான் போகிறேங்க. நியூ கேட்டகரி போகிறேன். இதில் சோனி டிவி அப்படின்றத நான் கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ அதை நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுறேங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு ஏதாவது பேரண்ட் ஏதாவது இருக்குங்களா? இதுக்கு பேரண்ட் என்ன, டிவிக்கோ இல்லை மொபைல்ஸ், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளைன்ஸ்ன்னு சொல்லுவோங்க. ஸோ அப்ளைன்ஸ் நான் பேரண்ட்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் லெவல் 1 நான் கொடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பேனர்ஸ். ஸோ இது எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேங்க. இந்த இடத்துல தெரியுதுங்களா, ஹெல்த் கேர், அப்ளைன்ஸ், டாய்ஸ், இந்த மாதிரி தெரியுதுங்களா, இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் தாங்க இதுங்க. ஸோ இந்த இதை நம்ம பார்த்துட்டோங்களா. ஸோ இது இமேஜ் நம்ம தேடணுங்க. ஸோ கூகுள் போங்க, ஐகான் அப்படின்னு செட் பண்ணுங்க. ஐகான்னு சர்ச் பண்ணிங்கன்னா பிளாட் ஐகான் அப்படின்ற ஒரு வெப்சைட் வருங்க. பிளாட் ஐகான் உள்ளே போங்க. ஐகான் உள்ளே போயிட்டு டிவி அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டிவி ரிலேட்டடாக தானே நம்ம கேட்டகரி ஆட் பண்ணுறோம். ஸோ டிவி ரிலேட்டடாக செட் பண்ணிக்கோங்க. டிவி ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதுங்களா, இங்கே இந்த ஐக்கானை நான் எடுத்துக்கிறேங்க. ஐக்கானை எடுத்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணிட்டேங்க. லோக்கலில் டவுன்லோட் ஆகிடுச்சுங்க. இப்போது நான் அதோட ரீசைஸ் நான் பண்ணுவேன். ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுவேன். ரீசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் சைஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. இது எப்படி உங்களுக்கு ஒரே சைஸாக தெரியுதோ அதே மாதிரி தெளிவாக தெரியுங்க. ஸோ 200க்கு 200ன்றது ரெக்கமெண்டேஷன் சைஸுங்க. ஸோ இது எப்படிங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே ஃபோட்டோஷாப் இருக்குங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் யாராவது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பி அப்படின்ற வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குங்க. நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிகிற மாதிரி, எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் 200க்கு 200 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேங்க. நேம் 200, வித் 200, ஹைட்டு 200 அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணி க்ரியேட் கொடுத்தேங்க. இந்த மாதிரி வந்துடுங்க. ஸோ இப்போ நான் ஸ்மார்ட் டிவி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் லோக்கலில், அதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேங்க. பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக பண்ணிடுங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தெரியுங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இது டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. நான் டவுன்லோட் ஆகிடுச்சுங்களா. இதை நம்ம கம்ப்ரோஸ் பண்ணி தாங்க எப்போவுமே நம்ம வெப்சைட்டில் போடணும். கம்ப்ரோஸு ஒரு வெப்சைட்டு, அருமையான வெப்சைட் இருக்குங்க, டைனி பிஎன்ஜிங்க. இதை யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மேக்ஸிமம் சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கம்ப்ரஸ்டாக கொடுக்கணுமோ அவ்வளோ கம்ப்ரஸ்டாக கொடுத்துருங்க இமேஜை. ஸோ அந்த சைஸ் எதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணால் சைட் இன்னும் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் 5 கேபின்ற இமேஜஸ் போட்டிங்க அப்படின்னா 5 கேபி அப்படின்றது ஒரு 100 இமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 50 கேபி போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜஸ் இந்த மாதிரி இருக்கும்போது சைட் லோட் ஆகாதுங்க. அது உங்களுக்கு ஸ்லோனஸ் கொடுக்கும், யூசர்ஸ்க்கு அதாவது கன்வீனியன்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால தான் இந்த கம்ப்ரஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க. கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ அட்மின் பேனலில் போயிட்டு இந்த பேனருக்குள்ளேயே பேனர் ஆட் பண்ணிடுங்க. அப்லோட் ஆப்ஷன் நான் இங்கே இருக்குங்க, கிளிக் பண்ணுறோம், உள்ளே போகிறோம், ப்ரௌஸ் பண்ணுறோங்க. பார்த்தோங்க 3.2 கேபிங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. உள்ளே வந்துருச்சுங்க. செலக்ட் ஃபைல்ஸில் போய்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ஃபைல்ஸ்னு கொடுத்துருங்க. ஆட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு ப்ராப்பராக டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இது எஸ்இஓக்காகுங்க. நீங்கள் பார்த்து என்னென்னு கொடுத்துக்குங்க. இது கூகுளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்காக இந்த 2 கொடுத்துருக்குறாங்க.
ஸோ சேவ் கொடுத்துட்டுங்க. சேவ் கொடுத்துட்டோம். சோனி டிவி பேரண்ட் அப்ளையன்ஸ் வந்துருச்சு இல்லையா? இதை ஃபியூச்சர் பண்ணணும்னா ஹெட்ரு மெனுவில் வர வைக்கிறமான்றது நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபியூச்சர்டு அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேங்க. ஃபியூச்சர்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்டில் போய் நான் அப்லோட் பண்ணுறேங்க. வந்துருச்சுங்களா சோனி டிவி அப்படின்னு? கொஞ்சம் சோனி டிவின்றது வந்துருச்சுங்களா? ஸோ இது வந்து ஃபீச்சருங்க. இதே ஹெட்ரு மெனு அப்படின்றது எனேபிள் பண்ணிட்டுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேங்க. அப்ளையன்ஸ் கீழே சோனி டிவி வந்துருச்சுங்களா? ஏன்னா அப்ளையன்ஸ் வந்து பேரண்ட்டு, சோனி டிவி வந்து அதோட சைல்டுங்க. வந்துருச்சுங்களா? ஓகேங்க. இது கேட்டகரி ஆட் பண்ணிடுச்சுங்க. இப்போ பிராண்ட் வந்து ஆட் பண்ணிடலாங்க. பிராண்டு பாருங்கள். பிராண்டில் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேங்க. டைப் பண்ணிவிட்டு லோகோ வந்து ரெக்கமெண்டேஷன் சைஸு 120க்கு 80ங்க. அதே மாதிரி தாங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. புதுசாக வந்துடுங்க. 120க்கு 80ங்க. 120 80ங்க. விட்டு 120, ஹைட்டு 80ங்க. அது கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்குங்க. ஃபைல்ஸில் ஓப்பன் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஓப்பன் அண்ட் ப்ளேஸில் டவுன்லோட்ஸில் நான் எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கேன், டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன் இந்த ஃபைல்ஸ்லாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கே இருக்கோ அதை கமெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ டவுன்லோட்ஸில் போய்ட்டு சோனி லோகோன்றதை நான் நேம் சேவ் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் நான் பண்ணிக்கிறேங்க. சோனின்றது வந்துருச்சுன்னா இதை இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு டைனி பிஎன்ஜியில் நான் கம்ப்ரஸ் பண்ணிக்கிறேங்க. கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்னி பிராண்டில் சோனின்னு டைப் பண்ணிவிட்டு லோகோ வந்து இப்போ செட் பண்ணுறேங்க. ஸோ 1 கேபிங்க செலக்ட் பண்ணிட்டுங்க. ஆட் ஃபைல்ஸ் கொடுத்தோன்னா வந்துடுங்க. அதே மாதிரி தாங்க கூகுளுக்கு இன்டிமேட் பண்ணோன்னா மெட்டா டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக வந்து கொடுத்தோம்னா கூகுளுக்கு இன்டிமேட் ஆகிடுங்க. இந்த மாதிரி ஃபைண்டிங் ஸ்மார்ட்லேருந்து சோனின்ற பிராண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இன்டிமேட் பண்ணிடலாங்க. வந்துருச்சுங்களா சோனி? ஓகேங்க. இப்போது ஆட்ரிபியூட்ஸ் வந்து செட் பண்ணலாங்க. ஆட்ரிபியூட்ஸ் எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? பிராண்ட் ஆட் பண்ணியாச்சு, கேட்டகரி ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஆட்ரிபியூட்ஸுங்க. ஆட்ரிபியூட்ஸில் டிஸ்பிளே நேம் அப்படின்றத நம்ம போட்டுடலாங்க. டிஸ்பிளே சைஸ் சேவ் கொடுத்துங்க. இப்போது அந்த டிஸ்பிளே சைஸுக்குள்ளே ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குதுன்னு நம்ம செட் பண்ணிக்கலாங்க. நம்மகிட்ட என்னென்ன இருக்குதுங்க? 43 இன்ச் டிவி இருக்குது, 50 இன்ச் டிவி இருக்குது, 55 டிவி இருக்குது, 60 இன்ச் டிவி இருக்குங்க. ஸோ நான் 43 இன்ச்சு சைஸுங்க போட்டேங்க. 50 இன்ச்சு சைஸு டிவி இருக்குது அப்படின்னு போட்டேங்க. 55 சைஸ் டிவி இருக்குன்றதும் போட்டேங்க. 65 சைஸ் இருக்கிற டிவி என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட்ரிபியூட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்களா? 43 இன்ச்சு, 50 இன்ச்சு, 55, 65 இருக்குங்களா? அதே மாதிரி தாங்க வெயிட்டுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த செட் பண்ணிக்கலாங்க. ரேம் அதே மாதிரி தாங்க. சைஸ் டிஷர்ட் சைஸ் இருக்கு இல்லையா? ஸ்மாலு, மீடியம், லார்ஜ், XXL அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டுக்கலாங்க. ஃபேப்ரிக் என்னென்ன டைப் பண்ணுமோ இது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த டைப்லாம் அந்த இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஆட் பண்ணி முடிச்சிட்டோமா? இப்போ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ப்ராப்பரான இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. ஓகே. இப்போ நான் ஆட் நியூ ப்ராடக்ட் போய் இங்கே தெரியுதுங்களா சைடில்? ஆட் நியூ ப்ராடக்ட் போனாலும் ஓகே தாங்க. இல்லை அப்படின்னா ஆல் ப்ராடக்ட் போய் நான் ஆட் பண்ணாலும் ஓகே தாங்க. ரெண்டு மூலமாகவும் நம்மளால் பண்ண முடியுங்க. இப்போது ஆட் நியூ ப்ராடக்ட் போகிறேங்க. போயிட்டு ப்ராடக்ட் நேமு நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ அதை நான் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. பேஸ்ட் பண்ணிட்டேங்க. இது என்ன டைப் ஆஃப் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அப்ளைன்ஸுங்க. மல்டிபிள் கேட்டகரியில் அப்ளைன்ஸ்லேயும் வருது, சோனிலையும் வருது அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிடுறேங்க. தென் கீழே வந்துட்டு பிராண்ட் என்ன பிராண்டுன்றதை பார்த்துட்டு நான் சோனி அப்படின்னு டைப் பண்ணுன்னா சோனி வந்துடுங்க. சோனியை வந்து இன்டர் பண்ணிட்டேங்க. இது என்ன டைப் ஆஃப் யூனிட்டில் வரும்னு கேட்டிங்கன்னா இது
நம்மளால் நிறுத்து கொடுக்க முடியாதுங்க. இது வந்து ஒவ்வொரு பீஸாக தான் கொடுக்க முடியும். ஸோ அது வந்து நான் பீஸ் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பீஸ் யூனிட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாங்க. மினிமம் பர்ச்சேஸ் குவான்டிட்டி 1 இருக்கணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் குவான்டிட்டி நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. டேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு இன்டிமேட் பண்ணுறதுங்க. இந்த ப்ராடக்ட் எது எந்த டைப் ஆஃப் கேட்டகரி வந்து இந்த ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லணும் இன்டிமேட் பண்ணுறதுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சோனி ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா என்னோடய ப்ராடக்ட் வரணும்னு சொல்கிறேங்க. டிவி ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணாலும் என்னோடய ப்ராடக்ட் வரணுன்றீங்க. சோனி டிவி அப்படி யாராவது சர்ச் பண்ணாலும் அப்படியும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த டேக்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கூகுளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் பற்றி. ஓகே, அடுத்து ஹெச்எஸ்என் கோட். ஹெச்எஸ்என் கோட் வந்து ஜிஎஸ்டி யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் தெரியுங்க. ஒரு பர்டிகுலர் கோடு இருக்குது, அந்த கோடை வச்சு தான் உங்களால் ஜிஎஸ்டி பதிய முடியுங்க. இந்த ப்ராடக்ட் எந்த கோடு கீழே வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்க. ஸோ தெரிஞ்சதுன்னா போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராடக்ட் கோடுங்க. ப்ராடக்ட் கோடுன்றது பார் கோடு ஸ்கேனிங்கு பிரிண்டிங்காக வருதுங்க. அது தனி செக்ஷன். அது தனி செக்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போதைக்கு ஜஸ்ட்டு மஸ்ட்டு கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணணுங்க. இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுங்க. ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட் இமேஜ் அப்டேட் பண்ணணுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கிற இந்த சைஸை தான் ஃபாலோ பண்ணுதுங்க. இந்த ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு சைட் வந்து ப்ராப்பராக லோட் ஆகுது. இல்லைனா உங்களுக்கு ஸ்லோனஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கஸ்டமருக்கும் யூசர்ஸ்க்கும் அந்தளவுக்கு கன்வீனியன்ட்டு கிடைக்காதுங்க சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கேலரி இமேஜ் தம்ப்நெயில் இமேஜ் தான் ஆட் பண்ணணுங்க. ஸோ 600க்கு 600ங்க. ஸோ 600 நான் வந்து ஃபோட்டோஷாப் போகிறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். 600க்கு 600 நான் கொடுக்குறேங்க. நான் இப்போதைக்கு இதை 1ன்னு நான் வச்சுக்கிறேங்க. 600க்கு 600 நான் வித் அண்ட் ஹைட்டு செட் பண்ணிட்டேங்க. செட் பண்ணிவிட்டு ஃபைல்ஸில் ஓப்பன் ப்ளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோடில் 1 நான் எனக்கு புரியுற மாதிரி நான் போட்டிருக்கிறேங்க. 1 அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டேங்க. என்ன சைஸ் வேணுமோ அதை கொஞ்சம் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. நான் கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிட்டேங்க. சென்டர் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. ஓகேங்க, நான் ஓரளவுக்கு சென்டர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, சென்டர் பண்ணிட்டேன். இப்போ அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு 1 இருக்குல்லையே, ஃபார்மெட்டு கண்டிப்பாக இந்த இதில் தாங்க இருக்கணும். WEPP. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே MP ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குங்க. இல்லை PNG ஜேபக் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, SVG கூட எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஃபார்மெட் அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. WEPP அதாவது வெப் ஃபார்மெட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து வெப் ஃபார்மெட்டை வந்து எடுத்துக்கணுங்க. ஸோ 1 இருக்குன்னா நான் இப்போதைக்கு இது 1ன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட லோக்கலில் 1 அப்படின்ற நேமில் அந்த ஃபார்மெட்டு இருக்குங்க. ஸோ போட்டோம்னா அது டூப்ளிகேட் அடிக்கும். ஸோ அதனால் நான் 1 அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேங்க. சேவ் பண்ணிவிட்டேன். இப்போது அகெயின் அடுத்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜை செட் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே இந்த லேயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ பேக்ரவுண்டு மட்டும் இருக்கும். இப்போ மறுபடியும் போங்க, ஓப்பன் அண்ட் ப்ளேஸ் போங்க, டவுன்லோட் போங்க, செகண்ட் இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மெத்தட் தாங்க. வேணும்னா கரெக்டாக சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்குங்க. ஃபார்மட் WP இதை நான் 2 அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேங்க. இப்போ மறுபடியும் டெலீட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் போங்க, ஓப்பன் ப்ளேஸ் போங்க, 3 நம்பர் 3 வந்து செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த இமேஜில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குங்க. இது ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ இதில் ரொம்ப நீ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியான இமேஜஸ் வந்து கொடுங்க. அது இந்த ஃபார்மெட்டில் மாற்றிக்கிங்க. வெப் ஃபார்மெட்டு WEPP ஃபார்மெட்டுக்கு வந்து மாற்றிடுங்க. நான் 3 செட் பண்ணிட்டேங்க. இப்போ அடுத்த இமேஜை நான் போடுங்க. ஃபோர் வந்துட்டுங்க.
செட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது 5 செட் பண்ணிவிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. நிறைய இமேஜஸ் இருக்குது, பட் நான் 5ஓட காட்டிக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 11, 11, 12, 22, 33, 44, 55 அப்படின்ற இமேஜஸில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் போட்டிருக்கிறேங்க. உங்களுக்கு நேம்ஸ் ஏதாவது செட் பண்ணணும் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. இப்போ ப்ரௌசரில் போயிட்டு அப்லோட் பண்ணிக்கலாங்க. 11 இது வரைக்குங்க. 11, 22, 33, 44, 55ங்க லோட் ஆயிடுச்சுங்க. எல்லாமே பாருங்கள் 17 KB, 14, 18, 13 இந்த மாதிரி தாங்க இருக்கும். மேக்ஸிமம் 50 KBன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகபட்சங்க. அதுக்கு கீழேயே மேக்ஸிமம் எல்லா இமேஜையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சுங்களா. ஸோ கேலரியில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஆட் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. வந்துருச்சுங்களா. இப்போ தம்ப்நெயில் இமேஜ் அப்படின்றது எதுக்காகனா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே பண்ணுறேங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த வெளியில் தெரியுதுங்களா, இதுக்கு பேர் தான் தம்ப்நெயில் இமேஜ் சொல்லுவாங்க. முன்னாடி தெரியக்கூடிய இமேஜுங்க. அதுக்கு உள்ள ப்ராடக்ட்டுக்கு உள்ளே கிளிக் பண்ணி போகிறீங்கன்னா அங்கே தெரியக்கூடிய இமேஜஸ் எல்லாம் கேலரி இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் கேலரி இமேஜ், வெளியில் தெரிய தம்ப்நெயில். இது பூரா இந்த கேலரி இமேஜ் தெரியுது பார்த்தீங்கன்னா, இது பூரா இங்கே தெரியுதுங்க. சைட்டுக்கு வெளியில் எல்லா இடத்துலையும் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது பூரா தம்ப்நெயில் இமேஜுங்க. ஸோ செட் பண்ணிவிட்டுங்க. செட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தரமாக கொடுக்கலாங்க. யூடியூப் வீடியோ இருந்ததுன்னா கொடுக்கலாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் வீடியோ ஃபார்மேட் பார்த்துக்குங்க. இது இப்படி தாங்க இருக்கணும். இது தவிர்த்து வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோ எடுக்காதுங்க. ஸோ உள்ளே போகிறீங்க, யூடியூப் உள்ளே போகிறீங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று அந்த பிளாக்கிங் ChatGPT அந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. இந்த பிளாக்கிங் ChatGPT ஸோ youtube.com வாட்ச் அப்படின்ற வேர்டு கண்டிப்பாக வந்திருக்கும். யூடியூபுக்கு தொடர்ந்து வாட்ச் அப்படின்ற வேர்டு கண்டிப்பாக வந்திருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற யூஆர்எல் தான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஷேரிங் பண்ணுங்கள். ஸோ பண்ணி முடிச்சோம். ப்ராடக்ட் வேரியேஷன் கலரிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ப்ளூ கலர், பிளாக் கலர் அப்படின்ற மாதிரி நான் இப்போ பிளாக் கலர் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேங்க. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கலரிங்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் தரமாக எடிட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி கீழே இருக்குங்க, ஆட்ரிபியூட்ஸ் கீழே இருக்கும். நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாங்க. ஆட்ரிபியூட்ஸில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருந்தோம், டிஸ்பிளே சைஸ் ஆட் பண்ணியிருந்தோம்ங்களா. டிஸ்பிளே சைஸை நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ் வேணும், என்னென்ன சைஸ் நம்மகிட்ட இருக்குன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. நம்மகிட்ட இந்த ப்ராடக்ட்டில் 43, 50, 55, 65 அப்படின்ற ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆட்ரிபியூட்ஸும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த ப்ரைஸிங் செக்ஷனில் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணுங்க. என்ன மாதிரியான ப்ரைஸிங் வந்து யாருக்காருக்கு கொடுக்க போகிறேன், P2P ப்ரைஸிங் கொடுக்க போகிறேன்னா இல்லை அப்படின்னா நான் நார்மல் மக்களுக்கு கொடுக்க போகிறேன்னான்றது நீங்கள் டிசைட் பண்ணணுங்க. P2P ப்ரைஸ்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் குவான்டிட்டி எப்படின்னா ஒரு 50 குவான்டிட்டி வரைக்கும் இந்த ப்ரைஸுங்க ஒரு 30,000 நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் 100 பீசஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா நான் ஒரு 25,000 ருபீஸ் வரைக்கும் நான் கொடுப்பேன். இன்கேஸ் அவங்க ஒரு 250 குவான்டிட்டிக்கு மேலே வந்து கேட்குறாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு 20,000க்கு நான் அந்த டிவி வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் எந்த இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணுங்க. இந்த ப்ரைஸுக்கு மேலே போச்சுன்னா இந்த இது பண்ணுறது P2P, அது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ங்க. ஒரு பிஸ்னஸ்க்கும் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஈஸியாக மூவ் ஆகும். உங்கள்கிட்ட மறுபடியும் வந்து வாங்குவாங்க. அந்த ட்ரிக்ஸுக்காக தான் இதை வச்சுருக்குறேங்க. நீங்கள் எந்த ப்ரைஸை செட் பண்ணுறீங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணுங்க. நான் இப்போதைக்கு P2P எனக்கு வேண்டாம், கஸ்டமராக நான் வந்து செட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கஸ்டமருக்கு ஒரு டிவி நான் கொடுத்தேன்னா எப்படி நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் MRP 40,000 கொடுப்பேங்க. 40,000 கொடுத்து இது செல்லிங் ப்ரைஸ் நான் ஒரு 35,000க்கு நான் கொடுக்குறேப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் நம்மளுக்கு தெரியும், அது மேக்ஸிமம் ஒரு 15,000லேருந்து 20,000க்கு மேலே தாண்டாதுங்க. ஒரு டிவி இதை அசம்பிள் பண்ணி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 10,000க்குள்ளே தான் அங்கே வரும். நான் ஒரு மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து போட்டிருக்கேன் 15,000. செட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் கொடுத்துருங்க. இதுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸுங்க. யாராவது ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யாரோ ஒரு ஆள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 10 ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்குங்க. இது வந்து ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாங்க எப்படி ரிவார்ட் பாயிண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு. எக்ஸ்டர்னல் லிங்க் ஏதாவது இருந்ததுன்னா கொடுங்க, ரெஃபரன்ஸ் லிங்க்கு அது இல்லைன்னா பரவாயில்லைங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள், இங்கே தாங்க மெயின் ஸ்டெப் வந்து வருதுங்க. இதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அதாவது நம்ம இங்கே பார்க்குறது அதர்ஸ் தாங்க, ஃபார்ம் கிடையாது. ஃபார்ம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்டையராக மாறுங்க. ஃபார்ம்னா ஒரு கேஜிக்கு 1000,
லிட்டர் அப்படின்ற மாதிரி, லிட்டரோ இல்லை கேஜியோ, அதாவது நீங்கள் மில்க் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா இந்த இது ஒர்க் ஆகுங்க. இல்லை அப்படின்னா கிலோகிராமில் காய்கறி விற்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்து ஒர்க் ஆகுங்க. நீங்கள் ப்ராப்பராக வந்து செட் பண்ணுவீங்க. எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னன்றதை நீங்கள் ப்ராப்பராக வந்து செட் பண்ணிக்கணுங்க. இது மொத்த குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த சோனின்றதை விட்டுட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் எடுத்துக்கலாம். A2 பால் வந்து என்கிட்ட எவ்வளோ இருக்குது குவான்டிட்டி, என்கிட்ட ஒரு 5000 லிட்டர் இருக்குது அப்படின்னா 5000 லிட்டர் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆளும் பர்ச்சேஸ் பண்ண இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1 லிட்டர் நான் போடுறேன் அப்படின்னா 5000 லிட்டரில் 1 லிட்டர் மைனஸ் ஆகி 4999 லிட்டர் வந்து டிவியில் அப்டேட் ஆகுங்க. இன்கேஸ் நான் ஒரு 10 லிட்டர் ஆர்டர் போடுறேன்னா 10 லிட்டர் மைனஸ் ஆகி 4990 லிட்டர் வந்து நம்ம டிவியில் இருக்கும். இந்த மாதிரி மைனஸ் ஆகிட்டே வருங்க. இது வந்து ஃபார்முலேட்டடாக. இது அதே மாதிரி தான் காய்கறி. தக்காளி என்கிட்ட ஒரு 100 கிலோ இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து என்கிட்ட ஒரு 3 கிலோ வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னா என்கிட்ட 97 கிலோ வந்து டிவியில் அப்டேட் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்காதுங்க, இது வச்சுருக்குறேங்க. பட் இப்போதைக்கு நம்ம அதர்ஸில் பார்ப்போங்க. அதர்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 40,000 சொல்லியிருக்கீங்க. 40,000 வந்து 43 இன்ச் டிவிக்குங்க. அதை நான் 43 இன்ச்சு டிவியாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதை 38,000க்கு நான் எம்ஆர்பி ப்ரைஸும் நான் செல்லிங் ப்ரைஸ் 36,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கிறேங்க. இது 50 இன்ச்சு டிவியாக இருந்தால் நான் 42,000க்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லுங்கள். அது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வேணுமோ செக் பண்ணிக்கலாங்க. ஆனால் செல்லிங் ப்ரைஸ் 40,000 அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. இது 55 டிவியாக இருந்ததுன்னா 48,000. செல்லிங் ப்ரைஸ் 45,000ங்க. 65 இன்ச்சு டிவியாக இருந்ததுன்னா 55,000. செல்லிங் ப்ரைஸ் 50,000 வச்சுக்கலாங்க. எஸ்கியூன்றது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் பர்டிகுலராக உங்களுடைய ப்ராடக்ட்டுன்னு ஒரு ஐடி கொடுக்கணுங்க. அந்த ஐடியை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்ம டெலிவரி சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுவோங்க. டெலிவரி பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, டெலிவரி பீப்புள்ஸ்க்கு வந்து இது கொடுப்போங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோனிக்குன்னு ஒரு ஐடி வந்து செட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த 5Dx பட்டதோட வெப்சைட் நேம்னா FS001 அப்படின்ற மாதிரிங்க. இல்லை FS நம்ம கம்பெனி நேம் MS IT பார்க்குங்களா, MS_MS_001ங்க. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இன்னொரு ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம்னா அது FSMS002. இன்கேஸ் அது மாதிரி தான் ஒன்று ஆட் பண்ணுறோன்னா FSMS003 அப்படின்ற மாதிரிங்க. நம்மளுக்கு புரிகிற மாதிரி நம்ம வந்து இந்த கோடு வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். இதைத்தான் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்கும் இந்த டைப் ஆஃப் டிவிக்கெல்லாம் இதுதாங்க கொடுக்கணும். சோனி டிவியா FSMS001 அது பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோங்க. அதே இது இங்கே கொடுக்குறோம் இல்லையா, FSMS2, அதாவது இந்த இன்ச்சு டிவிக்கு FSMS23ங்க. இது வந்து FSMS3 அப்படின்னு செட் பண்ணிக்கலாங்க. இது 65 இன்ச் டிவியான FSMS004 அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதெல்லாம் எஃபெக்ட்ன்றது நீங்கள் ஓனாக செட் பண்ணிக்கிறதாங்க. உங்களுக்கு எப்படி கன்வென்ட்டாக பார்த்துக்குங்க. என்கிட்ட இப்போ எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, இந்த பிளாக் சோனி டிவி 43 இன்ச்சு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு 20 குவான்டிட்டி இருக்குது. 55ன்றது என்கிட்ட ஒரு 15 இருக்குது. 15 இருக்குது. 55ன்றது என்கிட்ட 10 பீசஸ் இருக்குது. 65ன்றது 5 பீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நான் செக் பண்ணிக்கிறேங்க. இன்கேஸ் இதுக்கு செப்பரேட்டாக ஏதாவது நான் இமேஜ் போடணும்னு விருப்பப்படுறேன், நான் இங்கே நான் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேங்க, நான் வரும்போது காமிக்கிறேன். இந்த இடத்துல நான் இந்த இமேஜை செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, பிளாக் 50க்கு இந்த இமேஜை செட் பண்ணிக்கிறேன். 55க்கு இந்த இமேஜை நான் செட் பண்ணிக்கிறேன். 65க்கு இந்த இமேஜை நான் செட் பண்ணிக்கிறேங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்ஸை கிளிக் பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுங்க. நான் உங்களுக்கு பின்னாடி வந்து காமிக்கிறேங்க எப்படி ஒர்க் ஆகுங்க. தென் அப்புறம் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கீங்க, ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ராப்பராக கொடுக்கணுங்க. ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணி ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. தென் கீழே இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணிவிட்டு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் ஃபார்மேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா இங்கேயும் ஃபார்மேட் பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க முன்னாடி ஃபார்மேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா.
ஸோ முன்னாடி இந்த மாதிரி போட்டுட்டோங்களா. தென் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இங்கே நானும் ஸ்பெசிஃபிகேஷன் டைப் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் நான் ஜஸ்ட்டு காப்பி இங்கே கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிடுறேங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு எப்படி தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த காலம் வேணால் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதை மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம். வாட் எவர் இட்ஸ், நீங்கள் என்ன போகிறீங்களோ அதை வந்து முன்னாடியே செட் பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா இங்கேயே முன்னாடி டேபிள்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ முன்னாடி ஒரு டேபிள் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருங்க. இதை கொஞ்சம் நான் எடிட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ சென்டர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரியான அலைன்மெண்ட்லாம் பண்ணிக்கோங்க. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அலைன்மெண்ட் பண்ணியிருக்கிறேங்க. காப்பி பண்ணுறேங்க. செக் பண்ணுங்க. ஓகே, டைட்டில்ஸ் அப்புறம் சென்டர் பண்ணிக்கலாங்க. டைட்டில்ஸ் எல்லாம் சென்டர் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன அலைன்மெண்ட்ஸுங்க. இதெல்லாம் முன்னாடி நீங்கள் பண்ணிவிடுங்க. இதை காப்பி பண்ணிவிடுங்க, பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அது ப்ராப்பராக வந்து செட் ஆகிடுங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் முன்னாடி பண்ணி வச்சுருங்க. பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் மட்டும் கொடுங்க. ப்ராப்பராக செட் ஆகிடுங்க. செட் ஆனதுக்கப்புறம் பிடிஎஃப் எதாவது இருந்ததுன்னா கொடுங்க. எஸ்சிஓ கண்டிப்பாக கொடுக்குறேங்க. இது அந்த மாதிரி வந்து கொடுத்துக்குங்க. நான் இப்போதைக்கு நம்மளுக்கு புரியுறதுக்காக டைட்டில் வந்து கொடுக்குறேங்க. ஸோ நீங்கள் கொடுக்கலனாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ வந்துட்டு நான் இப்போதைக்கு சேவ் பண்ண விருப்பம், நான் அப்புறம் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேவ் அஸ் ட்ராப் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் அன்பப்ளிஷ், சேவ் பண்ணிவிட்டு அன்பப்ளிஷும் பண்ணிவிடலாம், இல்லை சேவ் அண்ட் பப்ளிஷும் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு சேவ் அண்ட் பப்ளிஷ் நான் கொடுக்குறேங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து வெளியில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருங்க. ப்ராப்பராக சோனி ரீவா 108 சென்டிமீட்டருங்க, 43 இன்ச் வந்து டிவி வந்து கொடுக்குறோங்க. 2 டைட்டில்ஸ் வேணும் கொடுத்துக்கலாங்க. ஃபீச்சர்டாக வேணும் செட் பண்ணிக்கலாங்க. இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணிடலாங்க. நியூ ப்ராடக்ட்டில் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடுங்க. தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? ஸோ எடிட் உள்ளே போய்ட்டு மறுபடியும் இந்த கம்பேரிஷன் உங்களுக்கு பண்ணி காமிச்சுன்னா ஒரு அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும் எப்படி செட் பண்ணணும். அப்ளைன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் ஆகிடுச்சுங்களா? லாக் 43, 50, 55, 65ன்ற மாதிரி வந்துருச்சுங்களா? ஸோ ரிவார்ட் பாயிண்ட்டு 10ன்னு வந்துருச்சுங்களா? என்ன ப்ராடக்ட் செட் பண்ணியிருக்கோமோ அது வந்து ப்ரைஸ் வந்து ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகிடுங்க. இதுதான் மினிமம் ப்ரைஸுங்க. ஸோ அதுதான் வெளியிலே காமிப்போம். 38,000 டிவி அப்படின்னு சொல்லுவோம். 36,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருங்க. எஸ்கேஎல்லாம் செட் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி தாங்க இன்கேஸ் 55 இன்ச் டிவி வந்து செட் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆகுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட் டு கார்டில் வந்து மாறிக்குங்க. ஆட் டு கார்டில் நான் கொடுத்துருங்க. ஆட் டு கார்டில் கொடுத்தேன் அப்படின்னா ஆல்சோங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கான்ஃபிகரேஷனும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிடுவீங்க. ஃப்ரீ ஷிப்பிங் பண்ண போகிறீங்களா, எவ்வளோ அமௌண்ட்டு, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வாங்குறீங்க, இதை நான் அனுப்புகிறக்கு 500 ஆகுங்க அப்படின்னா 500 போடுங்க. பார்சல் பாக்ஸு சென்டிங் காஸ்ட் எல்லாமே பார்த்து நீங்கள் போடுங்க. ப்ராடக்ட் மல்டிபிள் வைஸும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, 2 ப்ராடக்ட் போட்டாங்கன்னா 500 × 500 1000 வருங்க. 3 ப்ராடக்ட் போட்டாங்கன்னா 500 × 3 1500 வருங்க. லென்த்து எவ்வளோ, பிரெத் எவ்வளோன்றதை நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணணுங்க. செட் பண்ணதாங்க யூசர்ஸுக்கு தெரியும் அண்ட் டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கும் தெரியும் இது எப்படின்ற மாதிரி. சரிங்களா? இது எக்ஸாம்பிளுக்கு நான் 100 × 100 நான் 100 அந்த மாதிரி போய்ட்டுருக்கேன். வெயிட் வந்துட்டு ஒரு 5 kg அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க. 10 kgன்றது சேஃப்டிங்க. இவ்வளோ வரட்டுன்னு போட்டுருங்க.
அலர்ட் எதாவது வேணுமா அலர்ட் பண்ணிக்கலாங்க. வாட்ஸ்அப் சேட் வேணுமா வாட்ஸ்அப் சேட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேட்டை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. பின்கோட் சிஸ்டம் வேணும், பின்கோட் சிஸ்டம் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் பின்கோடு தான் நான் கொடுப்பேன், எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேன்னு நினச்சாலும் நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. லோ ஸ்டாக் குவான்டிட்டி வார்னிங் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் செட் பண்ணிக்கலாங்க. இதில் 10 குவான்டிட்டி இருக்கும்போது எனக்கு வார்னிங் வேணும்னா போட்டுக்கலாங்க. இல்லை எனக்கு 2 குவான்டிட்டி இருக்கும்போது வார்னிங் வேணாலும் போட்டுக்கலாங்க. ஸ்டாக் விசிபிலிட்டி எப்படி வேணும்னு செட் பண்ணிக்கலாங்க. ஷோ ஸ்டாக் குவான்டிட்டி வந்து கொடுத்துருங்க. வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாங்க. ஹைட் ஸ்டாக் இன்கேஸ் ஸ்டாக்கை வந்து ஹைட் பண்ண நினச்சாலும் ஹைட் பண்ணிக்கலாங்க. ஷோ ஸ்டாக் வித் டெக்ஸ்ட் ஒன்லினாலும் பண்ணிக்கலாங்க. எப்படி வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எப்போ அன்பப்ளிஷ் ஆகணும், 0 இருக்கும்போது அன்பப்ளிஷ் ஆகணும்னா வேண்டாமன்றது நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. உங்களுடைய ஃபீச்சர் அவங்களுடைய கையில் இருக்குன்னு நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஃபீச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் தெரியுது பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்டு ப்ராடக்ட்னு இருக்குங்க. இந்த இடத்துல தெரியணுமா வேண்டாமான்றது செட் பண்ணிக்கிறதுங்க. ஃபீச்சர் ப்ராடக்ட் டுடே டீல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா ஹாட் டீல்ஸ். ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும்னா வேண்டாம்ன்ற மாதிரி செட் பண்ணுறதுங்க. லாஸ்ட் டீல்ஸ் அப்படின்றது நீங்கள் தனியாக நம்ம கூப்பன் ஃபீச்சர் பார்ப்போங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்னென்ன கூப்பன் இருக்குன்னா இப்போதைக்கு தீபாவளி சம்மர் சேல்ஸ் இருக்குங்க. சம்மர் சேல்ஸ் செட் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க, ஒரு 5% இல்லை 10% கொடுக்குறீங்க. அதை கொடுத்துட்டு இதில் அமௌண்ட்லேயே பர்சன்டேஜ்லேயே அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்களா, அடுத்து எஸ்டிமேஷன் ஷிப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு நான் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவேங்க. 5 டேஸ்க்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து டேக்ஸுங்க, ஜிஎஸ்டி டேக்ஸ் எவ்வளோ, வேட் டேக்ஸ் எவ்வளோ, இதுக்கு வந்து நான் சம்திங் நான் 5% அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேங்க. சென்ட்ரலுக்கும் சரி ஸ்டேட்டுக்கும் சரி நான் 5% வந்து டேக்ஸும் செட் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கமிஷன் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. தென் நான் ரெஃபரல் கமிஷன் இப்போதைக்கு ஒரு 50 rupees வந்து செட் பண்ணிக்கிறேங்க. அப்டேட் ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டேங்க. எனேபிள் பண்ணியிருந்தோம் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அலர்ட்டில் வாட்ஸ்அப் சேட் வந்து எனேபிள் பண்ணிடணும். அதே தாங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து எனேபிள் ஆகிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்டில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக. இல்லை எனக்கு வாட்ஸ்அப் சேட்டில் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக புக்கிங் தான் வேணும்னா அதை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக ஆட் டு கார்டு வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடுங்க. நார்மலாக அவங்க வந்து புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ இதுதாங்க எப்படி ஒரு ப்ராடக்ட் பேசிக்காக வந்து ஆட் பண்ணுறது இருக்குங்க. இதை நீங்கள் இன்னும் ஓவர் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எப்படிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ற ஒரு பேசிக் ஐடியா நாலேஜ் வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாங்க. சரிங்களா, தேங்க்ஸுங்க. ஹேவ் நெக்ஸ்ட் டைங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.